வாமா. என்ன கௌரி? சொன்ன கேளு. நீங்க வரல, அதனால என் கல்யாணம் நடக்கல. தங்கதர மாமா என்ன மிரட்டினாருன்னு அத்தைக்கிட்ட சொல்லி நான் உங்களை வர விடாம தடுத்தேன். கடவுள் என் கழுத்துக்கு தாலியே ஏற விடாம தடுத்துட்டாரு. தெய்வம் இருக்கு அத்தை, தெய்வம் இருக்கு. அதனாலதான் என்ன இப்படி அவமானமா நிறுத்தி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத திலகா. நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. ஆமா திலகா, நான் கூட அததான் சொல்லிட்டு இருந்தேன். தங்கதோர கேரக்டர் என்னன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. நீ அவனை மறந்துடு. நாங்க உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பாக்குறோம். நீங்க பாக்குற நல்ல மாப்பிள்ள நான் ஒருத்தரை காதலிச்சு ஏமாந்தவன் தெரிஞ்சா ஏத்துப்பாரா என்ன? நிச்சயமா நாங்க உனக்கு அந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையா தான் பாப்போம். நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்தாலும் ஏத்துப்பாரா? சொல்லு கௌரி, தங்கதர மாமாவால தாயா நிக்கிற ஏன் கழுத்துல நீ பாக்குற நல்லவர் தாலி கட்டுவாரா? என்ன கௌரி வாயடிச்சு போய் நிக்கிற? நான் வெறும் பொண்ணா இருந்தா நீ சுலபமா என்ன கரையேத்திருவ. இப்ப நான் வயித்துல கனத்தோட இருக்கிறேனே, எப்படி கரையேத்துவ? என்னடி சொல்ற? என்ன சொல்ற நீ? மாமாவோட ஆசை வார்த்தையை நம்பி நான் மோசம் போயிட்டேன். மாமாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற தைரியத்துல தெரியாம தப்பு பண்ணிட்டேன். போய் நிக்கிறது இவ்வளவு சாதாரணமா சொல்றியடி? இந்த அசிங்க அவமானம் எல்லாம் அக்காக்கு தெரியாது. நான் முதல்ல இங்கதான் சொல்றேன். ஐயோ, அக்காக்கு தெரிஞ்ச உயிரையே விட்டுருவாங்களே. இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. கௌரி, நான் உன்னை இப்ப என் சொந்தக்காரியா பார்க்க வரல, ஒரு வக்கீலா தான் பார்க்க வந்திருக்கேன். தங்கதர மாமா என்னை ஏமாத்திருக்காரு. எனக்கு நியாயம் வேணும். என் குழந்தைக்கு அவர் அப்பாவா வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எதுக்கு லாயர் மேடம் உங்க அம்மாவை பாக்குறீங்க? நான் இப்போ இங்க கனகவல்லி மகளா வரல, உங்களோட கட்சிக்காரியா வந்திருக்கேன். நான் ஏமாந்து நிக்கிறேன் மேடம். ஒருத்தரை காதலிச்சு அவரை என்ன கல்யாணம் பண்ணி பாருங்கிற நம்பிக்கையில இப்ப கர்ப்பமாகி நிக்கிறேன். எனக்கும் என் குழந்தைக்கு இப்ப நீதி வேணும், நியாயம் வேணும். அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? நீங்க என் கேஸ எடுத்துக்காம திரும்ப திரும்ப உங்க அம்மா முகத்தை பாத்துட்டு இருந்தீங்கன்னா நான் அடுத்த வக்கீல பார்க்க மாட்டேன். தண்டவாளத்துல தலைய வச்சிருவேன். எடுத்தோம் கவுத்தோன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. மனசுல தோணத பண்ணாத. போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு போனா ஜமீன் வீட்டோட கௌரவம் போயிடும். பாண்டியம்மாக்கு அவமானப்பட்டு நிப்பாங்க. எதுக்கும் அவங்க கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கேளு கௌரி. வேற வழியே இல்ல. நான் தண்டவாளத்துல தலைய வச்சுதான் ஆகணும். நான் போறேன், ஒரேடியா போறேன். முதல்ல தங்கதுரை மேல நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தரணும். அந்த மாதிரி நீ செஞ்சாதான் நீ கேக்குற நீதி நியாயம் எல்லாமே கிடைக்கும். என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தரியா? தர. கம்ப்ளைண்ட் தரது முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருப்ப. அப்புறம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க கூடாது, சரியா? வாங்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நீ இதே மனநிலையில இருந்தா தங்கதுரை உனக்கு புருஷனா கிடைப்பான். இல்லனா அவ்வளவுதான். நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். தங்கதுரை மாமா எனக்கு புருஷனா வேணும், என் பிள்ளைக்கு தகப்பனா வேணும். அப்ப இரு வரேன்.
திலகா, போலீஸ்க்கெல்லாம் போக வேணாமா? போகலனா நான் கெட்டு போனது மட்டும் இல்லாம எனக்கு பிறக்க போற குழந்தையும் கெட்ட பேரோட தான் பிறக்கும். இத பாரு, பொறுமையா உட்கார்ந்து பேசினா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பேசினாலா தீர்வு கிடைக்காது. போலீஸ்க்கு போனதா எனக்கு ஒரு நல்லது நடக்கும். இல்லனா அந்த காஞ்சனாவுக்கும் தங்கதுரை மாமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். திலகா, வா போலாம். கௌரி, எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுட்டு பண்ணு. ஆமா, ஒரு விஷயத்தை முடிவு பண்றதுக்கு முன்னால நிறைய தடவை யோசிக்கலாம். ஆனா முடிவு பண்ண பின்னால ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. திலகா எழுந்தது காசையோ பணத்தையோ இல்ல, மானத்தை இழந்திருக்கா. அத நான் போராடி மீட்டு தரலனா நான் பெண் வக்கீலா இருக்கிறதுக்கே லாயக்கு இல்ல. என்னமோ சாதாரணமா துணியை களைச்சு போடுற மாதிரி தங்கதுரை திலகாவோட வாழ்க்கையை களைச்சு போட்டிருக்கான். அதுக்கு அவன் கோர்ட்ல பதில் சொல்லி ஆகணும். வா திலகா.